குட் மார்னிங். இன்னைக்கு மார்ச் 1. இன்றைய முக்கிய செய்திகள், இம்பார்ட்டன்ட் கரண்ட் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்திய பொருளாதாரம் பற்றிய ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. நம்ம ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அது 3வது காலாண்டுக்கான அந்த முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. அதாவது 8.4 விழுக்காடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது 3வது காலாண்டு அப்படின்னு சொன்னா அக்டோபர் 2023 இருந்து டிசம்பர் 2023 வரையிலான அந்த காலாண்டின் முடிவுகள் அது. அதன் அடிப்படையில 2023-24க்கான வளர்ச்சி விகிதம் எவ்வளவு இருக்கும்னா 7.3 இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ஏற்கனவே சொன்னது 7.6 இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஆனா 7.3 இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப அதை திருத்திருக்காங்க. ஓகே. 2வது முக்கியமான நியூஸ் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு பற்றியது. நம்ம தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலை அதை மறுபடியும் திறக்கணும் அப்படின்னு அந்த ஆலையின் உரிமையாளர்கள் வேதாந்தா குரூப் உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த மனு இல்ல, மறுபடியும் திறப்பதற்கான சூழல் இல்லை அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்கு. ஓகே. அடுத்து இமாச்சல் பிரதேசம் ரொம்ப பரபரப்பா இருந்தது. மாநிலங்களவை தேர்தலில் கட்சி உறுப்பினர்கள் மாறி ஓட்டு போட்டதுனால அங்க சில பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலா பெரும்பான்மை யாருக்குன்னா காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு. ஆனா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு 6 உறுப்பினர்கள் கட்சி மாறி பாஜக ஒரு வேட்பாளருக்கு ஓட்டு போடுறாங்க. அதுல கூட என்னாச்சு அப்படின்னு சொன்னா 2 வேட்பாளர்களுக்கும் ஈக்குவலா 34 அப்படின்னு வந்துருச்சு. கடைசியில குலுக்கி போட்டு யார் ஜெயிக்கிறதுன்னு பார்த்தாங்க. அதுல பாஜக வேட்பாளர் ஜெயிச்சிட்டாரு. ஆனா அந்த 6 எம்எல்ஏக்கள் கட்சி மாறி ஓட்டு போட்டதுனால அந்த இமாச்சல பிரதேசத்துடைய சபாநாயகர், அந்த சட்டமன்றத்துல சபாநாயகர் என்ன பண்றாருன்னா, அவர் குல்தீப் பட்டானியா அவர் பேரு. அவர் இந்த 6 எம்எல்ஏக்களையும் தகுதி நீக்கம் செய்யறாரு. ஏன்னா கட்சி மாறி ஓட்டு போட்டதுனால இந்த கட்சி தாவல் தடை சட்டம், ஆன்டி டிஃபெக்ஷன் லா இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில அவங்க எம்எல்ஏக்களா இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு அவர் ஒரு இது கொடுக்குறாரு. இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, முன்னாடி இஷ்டத்துக்கு கட்சி மாறிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தடை பண்றதுக்காக 1985 ஒரு 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வருது. அந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில இந்த கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறத 10வது அட்டவணை, அரசியலமைப்பு சட்டத்துடைய 10வது அட்டவணை 10th ஷெட்யூல்ல அதை சேர்க்கிறாங்க. அப்ப கூட என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 1/3 போன கட்சிகள் இணைப்பு அப்படிங்கிறது அதுல இருந்தது. பட் இந்த கட்சிகள் இணைப்புங்கிறதுக்கான அந்த வரையறையை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, 2003 3/2 உறுப்பினர்கள் சரின்னு சொல்லி மெர்ஜ் ஆனாதான் அதுக்கு பேர் மெர்ஜர், இணைப்பு அப்படின்லாம் சொன்னாங்க. அது 91வது சட்ட திருத்தம் அதுல வந்தது. ஓகே. ரொம்ப இந்திய பொருளாதாரம் வளருது, வளரல, வறுமை கோடு, இதெல்லாம் நிறைய பேசிட்டு இருக்கோம் நம்ம. இந்த நேரத்துல உங்களுக்கு இந்த ஒரு கணினி யுகம். ஏன்னா இந்த கணினி யுகத்துல கணினி சார்ந்த பொருட்களுக்கு நாம வெளிநாடுகளை சார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறது. அப்ப அதிலிருந்து கொஞ்சம் மீள்வதற்காக சில திட்டங்களை இப்ப கொண்டு வர்றாங்க. உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் சிப்னு சொல்லுவோம்ல, தமிழ்ல கணினி சில்லு. ஓகே. அது தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களை அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அதுல உதாரணத்துக்கு ஜப்பான்ல ரெனிசாஸ்னு ஒரு நிறுவனம், நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய டாடா நிறுவனம், இவங்கெல்லாம் அதுல முதலீடு பண்றதா இருக்காங்க. கிட்டத்தட்ட 1,26,000 கோடி ரூபாய் முதலீட்டுல இந்த நிறுவனங்கள் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அறிவியல் ரீதியான வளர்ச்சி இந்தியாவில் தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நாம மின்சாரம் உற்பத்தி, அப்ப இந்த மின்சார உற்பத்தியில நாம அப்ப
கூடுதலாக சூரிய ஒளியில் இருந்து எடுப்பது பற்றி நிறைய விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்ப கூட ஒன்றிய அரசு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு 75,000 கோடி ரூபாய் திட்டத்தை ஒண்ணு கொண்டு வராங்க. மேற்கூரையில சூரிய ஒளி மூலம் மின்சாரத்தை எடுக்கிறது. அப்ப இதுக்கு வந்து மானியம் கொடுக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 78,000 கோடி ரூபாய் மானியம் கொடுக்கறதுக்கு ஒன்றிய அரசு இதுல முன் வந்திருக்கு. இதுல அதாவது வந்து பிரதமர் சூரிய ஒளி வீடு அப்படிங்கிற அந்த திட்டம், ஹிந்திலான பேர்ல வைக்கிறாங்க இல்லையா, மஃப்டி பிஜ்லி யோஜனா அப்படிங்கிறாங்க. சாரி, முஃப்த் ஆக்சுவலா முஃப்த்னா ஃப்ரீ. ஓகே, இது வந்து இலவச மின்சார திட்டம் அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். ஓகே, நான் கூட வாசிக்கும் போது அதை மஃப்டின்னு வாசிச்சிட்டேன் நான். முஃப்த்னா ஃப்ரீ, முஃப்த் பிஜ்லி யோஜனா அப்படிங்கிறது வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஸ்கீம். ஓகே, இலவச மின்சார திட்டம். ஓகே, பிரதமர் சூரிய ஒளி வீடு இலவச மின்சார திட்டம் அப்படிங்கிறதா இந்த இது. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு 300 யூனிட் இலவசமாக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு வீடுல கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி குடும்பங்கள் இந்த திட்டத்துல பலனடையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அரசியல் சூழல் மக்களவை தேர்தலை நோக்கி போயிட்டு இருக்கோம். கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தையில நடத்திட்டு இருக்கு. உதாரணத்துக்கு மகாராஷ்டிரால நேற்றைக்கு முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை இந்தியா கூட்டணி, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா கட்சிகள், இன்னும் பிற கட்சிகளும் அந்த கூட்டணியில இருக்கு. அந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட முடிஞ்சது, நிறைவு பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மகாராஷ்டிரால என்ன முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னா, இந்தியாவிலேயே அதிக மக்களவை தொகுதிகளை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம், 80 தொகுதிகள். அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது இந்த மகாராஷ்டிரா, 48 இடங்கள் மகாராஷ்டிரால இருக்கு. அதனால அந்த மாநிலம் ரொம்ப முக்கியமான ஒரு மாநிலமா இருக்கு அரசியல் ரீதியாக. தமிழ்நாட்டிலையும் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு திமுக தலைமையிலான கூட்டணி அதுல தீவிரமா இருக்கு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கும் கொங்கு மக்கள் தேசிய கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு இடமும் ஒதுக்கி ஏற்கனவே கையெழுத்தாயிடுச்சு. நேற்றைக்கு இடதுசாரி கட்சிகளான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட், இந்த 2 கட்சிகளுக்கும் தலா 2 இடங்களை நேற்றைக்கு கொடுத்து அதற்கான கையெழுத்துகள் ஆயிருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு இருக்கு அப்படின்னு செய்திகளை நம்ம பார்க்கிறோம். பாஜக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னா, நேற்றைக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு குழுவை நேற்றைக்கு அமைச்சிருக்காங்கிறது ஒரு செய்தி. இங்கிருந்து இந்தியாவை தாண்டி நம்ம வெளிநாட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பாலஸ்தீனம் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகிருக்க பாக்குறோம். நம்ம இந்த 5 மாத காலத்துல ஒரு 30,000 பாலஸ்தீனர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியே வருது. அதுவும் நேற்றுக்கு நடந்த தாக்குதல் எப்படிப்பட்ட தாக்குதல்னா, அதாவது நிறைய நிவாரணப் பொருட்களை ஏற்றி கொண்டு வாகனங்கள் வந்து நிக்குது. பார்த்த உடனே மக்கள் எல்லாம் அவங்க வந்து குவிகிறாங்க. அதாவது உணவுக்காகவும் பொருட்களுக்காகவும் வந்து குவிகிறாங்க. அப்படி குவிந்த நேரத்துல அந்த மக்களை நோக்கி தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க. ஒரு 750 பேருக்கு மேல அங்க வந்து காயமடைஞ்சு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்வது தடை செய்யப்பட்டால் கடுமையான பஞ்சம் வரும்னு ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிச்சிருக்கு. நம்ம வந்து பார்க்கணும். நேற்றைக்கு இந்த நாடுகளுக்கு இடையிலான அந்த உறவுகள், இப்போ உதாரணத்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுடனான ஈரானுடைய உறவு பெருமளவு முன்னேற்றம் வந்து இப்ப நேற்றைக்கு கூட என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, ஈரானுடைய விண்கலத்தை ரஷ்யா தன்னுடைய ராக்கெட் மூலமாக விண்வெளிக்கு ஏற்றி அனுப்பியிருக்கு. இது போன்ற உறவுகள் கொஞ்சம் அதிகமாயிருக்குன்னு பார்ப்போம். சின்ன நாடுகள் கூட தங்களுடைய விண்கலங்களை ஏற்கனவே விண்கலங்களை செலுத்தி அனுபவம் பெற்ற நாடுகள் மூலமாக நிறைய அனுப்பி, இப்ப நீங்க பல்வேறு சிறிய நாடுகள் நம்முடைய இஸ்ரோவின் சக்தியை பயன்படுத்தி தங்களுடைய விண்கலத்தை ஏற்றுவதற்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு நம்ம பார்க்கலாம். இப்ப அடுத்தது வந்து விளையாட்டுல கிரிக்கெட், இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்குமான அந்த 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் நடந்துகிட்டு இருக்கு. 4 முடிஞ்சது. இந்தியா 3-1 என்ற வித்தியாசத்துல முன்னணியில இருக்கு. 5வது போட்டி மார்ச் 7ஆம் தேதி நடக்க போகுது. இதுல என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே காயம் அடைந்திருந்த ஜஸ்பிரீத் பும்ரா திரும்பி வர்றாரு.
ராகுல் திரும்பி வர்றதா இருந்தது, ஆனா வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லியிருக்காங்க. இந்த 5வது போட்டி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னா, இந்த கிரிக்கெட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்கு இல்லையா, அதாவது 2023 ஆரம்பிச்சு 2025 வரைக்கும் நடக்கும். 2025 இறுதி போட்டி நடக்கும். அதுல புள்ளிகள் பட்டியல இந்தியா 2வது இடத்துல இருக்கு. இந்த போட்டி, இந்த 5வது டெஸ்ட்ல வெற்றி பெறுவதன் மூலமாக நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அநேகமாக நம்முடைய அந்த இறுதி போட்டிக்கான இடம் கூட நமக்கு உத்தரவாதப்படுத்தப்படுங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் வருது. அதனால இந்த போட்டி ரொம்ப முக்கியமான ஒரு போட்டியாக அது மாறுது நமக்கு. நம்ம மார்ச் 11ஆம் தேதி அந்த போட்டி நிறைவு பெற்று அதற்கான முடிவுகளை நம்ம பார்க்க முடியும் நம்ம.